மாநில சுயாட்சி நாயகருக்கு மகத்தான பாராட்டு விழா என்ற பெயரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு சென்னையில் பாராட்டு விழா இன்று நடைபெறுகிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை பெற்றுத்தந்த முதல்வருக்கு பாராட்டு விழா என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், இந்த விழா பற்றிய முழுமையான தகவல்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக சில நாட்களுக்கு முன்பாக உச்சநீதிமன்றமானது மிக முக்கிய தீர்ப்பை வழங்கியது. அந்த தீர்ப்பு என்னவென்றால், தமிழகத்தில் உள்ள அந்த 10 சட்ட மசோதாக்களை உச்சநீதிமன்றமே சட்டமாக ஆக்கியது. அது முக்கியமாக கூற வேண்டும் என்றால், தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் துணை வேந்தர்களை தமிழ்நாடு அரசே நியமிக்கும் அந்த சட்ட மசோதாவை உச்சநீதிமன்றம் சட்டமாக ஆக்கி உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவானது மாநில சுயாட்சி வரலாற்றில் மிக முக்கிய உத்தரவாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இந்த உத்தரவை பெற்ற இந்த உத்தரவுக்காக தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்திய உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் என்று தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்திய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மாநில சுயாட்சி நாயகருக்கு மகத்தான பாராட்டு விழா என்ற தலைப்பில் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் தமிழ்நாடு அரசின் உயர்கல்வித்துறை சார்பில் பாராட்டு விழாவானது தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் சுமார் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மத்தியில் யாருக்காக முதலமைச்சர் அந்த உத்தரவை போராடி பெற்றாரோ அந்த மாணவர்களுக்கு மத்தியில் அந்த மாணவர்கள் படைசூழ முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாநில சுயாட்சி நாயகருக்கு மகத்தான பாராட்டு விழா என்ற பாராட்டு விழா தற்போது சென்னை அந்த நேரு உள் விளையாட்டு அரங்கில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. கி வீரமணி, அதாவது பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தின் வேந்தர் கி வீரமணி தலைமையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் முன்னிலையில் தமிழ்நாடு சுயநிதி பொறியியல் கல்லூரிகள் கூட்டமைப்பு RS முனிரத்தினம் அவர் வரவேற்க அளிக்க இந்த நிகழ்ச்சியானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் சுமார் 15க்கும் மேற்பட்ட அந்த கல்வித்துறையில் சிறந்து விளங்கும் தனியார் பல்கலைக்கழகத்தின் வேந்தர்கள், தமிழ்நாடு அரசின் அந்த பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர்கள் மற்றும் இந்நாள் துணைவேந்தர்கள் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட அந்த கல்வித்துறையில் சிறந்து விளங்கும் கல்வியாளர்கள் முதல்வரை பாராட்டி வாழ்த்து பேச உள்ளனர். இதனைத் தொடர்ந்து இறுதியாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த நிகழ்ச்சியில் உரையாற்ற உள்ளார். இந்த நிகழ்ச்சியானது தற்போது நேரு உள் விளையாட்டு அரங்கில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தற்போது அந்த தீர்ப்பு பெற்ற முதலமைச்சருக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் பல்வேறு கல நிகழ்ச்சிகளானது நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து அந்த சிறப்பு அழைப்பாளர்கள் பேச்சு மற்றும் முதல்வரின் பேச்சானது சட்ட நேரத்தில் தொடங்கி அந்த நிகழ்ச்சியானது தொடர்ந்து சுமார் 8 மணி வரைக்கும் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.